திருப்பதி அலிப்பிரி கேட் வழியா சுமாரா 3550 படிகளை ஏறி லட்சக்கணக்கான பக்தர்கள் போல நாமளும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே இந்த அழகான பாத யாத்திரைய ஆரம்பிக்க போறோம். வாங்க என்னோட இந்த ஃபுட்பாத் டிராவல் யாத்திராவை நீங்களும் அனுபவிக்கலாம். அலிப்பிரியில கீழே பாதாள வெங்கடேச பெருமாள் கோவில் இருக்கு. அங்க அவருடைய பாதங்களை தலையில தாங்கி கோவில சுத்தி வந்து முதல் ஸ்டெப்ல இருந்து இந்த பாத யாத்திரைய நாம ஆரம்பிப்போம். பாத யாத்திரைய ஆரம்பிச்ச உடனே ரொம்ப வேகமா போகாம கொஞ்சம் நிறுத்தி நிதானமா போறது ரொம்ப நல்லது. இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சும் மேல ரூஃப் போட்டு தான் இருக்கும். சோ வெயில் காலங்கள்லயும் மழை காலங்கள்லயும் பக்தர்கள் வந்து கடினமா இல்லாம ஈஸியா நடந்து போக வசதிகள் எல்லாமே இருக்கு. போற வழி முழுக்க வந்து தண்ணியோடைய வசதியும் கொடுத்திருக்காங்க. சைட்ல பாத்தீங்கன்னா கோவில்களுடைய வரலாறும் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த கோவில் எந்த காலத்துல கட்டப்பட்டது அப்படின்ற டீடைல்ஸும் கொடுத்திருப்பாங்க. கஜேந்திர மோட்சம் கிடைச்ச இடம் தான் நம்ம இப்ப பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த கிரௌட் என்னன்னா அனிமல்ஸோடைய நடமாட்டம் இருக்கு அப்படின்றதுனால செக்யூரிட்டிஸ் அந்த ஒரு கிரௌட மொத்தமா சேர்த்துதான் நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம நடக்கிறது நமக்கு சேஃப்டியை கொடுக்கும். ஒரு வழியா மொக்கல்ல பர்வதம் சொல்லக்கூடிய காளி கோபுரத்தை வந்து சேர்ந்துட்டோம். இங்க ஒரு சில பேர் மண்டியிட்டு ஏறுவாங்க. அதே போலதான் நான் இந்த படியில இருந்து மண்டியிட்டு மேல ஏறி வந்தேன். இத பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு லாங் வீடியோஸ்ல ரொம்ப எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்கறேன். தமிழ்ல நம்ம முழங்கால்னு சொல்லுவோம், அததான் மொக்கல்ல அப்படின்னு தெலுங்குல சொல்றாங்க. இந்த மண்டியிட்டு ஏறுறத பத்தி சொல்லக்கூடிய பர்வதம் தான் இந்த மொக்கல்ல பர்வதம். இதை முடிச்சிட்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம்னா 7 மைல் தூரத்துல ஸ்ரீ பிரசன்ன ஆஞ்சநேயருடைய பெருசு சிலை இருக்கு. ஸோ அவரையும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே நடந்து படி ஏற ஆரம்பிச்சோம்னா நேரா நம்ம திருமலையை வந்து சேர்ந்துடலாம். அப்படிதான் நாங்க ரீச் ஆயிட்டோம். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு லாங் வீடியோஸ்ல நான் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் இங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஏறி வந்த கஷ்டம் எல்லாம் வந்து ஒரு நொடி போய் நம்மளுடைய பெருமாளை பார்த்த உடனே அந்த கஷ்டம் எல்லாம் நமக்கு தீர்ந்துடும். நைட்டே வந்து பாத்தீங்கன்னா பகல் மாதிரி தான் இருக்கும். நீங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தரிசனம் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஃப்ரீ சாப்பாடு அன்னதானம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாமே ஆன்லைன் புக்கிங் அவைலபிலிட்டி இருக்கு. அது எல்லாமே செக் பண்ணி பாருங்க. டீடைல்ஸும் உங்களுக்கு லாங் வீடியோஸ்ல நான் போடுறேன். நாங்க அகாமடேஷன் ஆன்லைன்ல புக்கிங் பண்ணிருந்தோம். மலை ஏறி போறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நாங்க புக்கிங் போட்டிருந்தோம். ஸோ எங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்லயே எங்களுக்கு வந்துட்டதுனால நாங்க போயிட்டு ரூம்ல செக்இன் பண்ணிட்டோம். இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இனி வர லாங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவை ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த ரூம் டூர் அண்ட் இந்த தர்ஷன் டைமிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்டேட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.